வெண்டர்லா நிறுவனம் தமிழ்நாட்டில் தனது முதல் பொழுதுபோக்கு பூங்காவை சென்னை அருகே திருப்போரூர் அடுத்த இல்லூர் என்ற பகுதியில் 65 ஏக்கர் பரப்பளவில் பிரம்மாண்டமாக அமைத்துள்ளது. சுமார் 611 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பொழுதுபோக்கு பூங்கா கடந்த டிசம்பர் 1ஆம் தேதி திறந்து வைக்கப்பட்டது. டிசம்பர் 2ஆம் தேதி வெண்டர்லா பொழுதுபோக்கு பூங்கா பயன்பாட்டிற்காக கொண்டுவரப்பட்டது. எதிர்பார்ப்புகளின் உச்சமாக மக்கள் கூட்டம் அதிகளவில் அங்கு குவிந்து காணப்பட்டது. ஆனால் முதல் நாளே பெரும்பாலான ரைடுகள் முறையாக செயல்படுத்தப்படவில்லை என கூறப்படுகிறது. பல ரைடுகள் பாதி வழியிலேயே நின்றதால் பொதுமக்கள் அச்சமடைந்து ஊழியர்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். பொதுமக்கள் அந்தரத்தில் தொங்கிய வீடியோ காட்சிகளும் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியது. இன்ஸ்டாகிராம் போன்ற சமூக வலைதளங்களில் இவ்வளவு பிரச்சனைகளை வைத்துக்கொண்டு ஏன் பூங்காவை அவசரமாக திறந்தீர்கள் என கேள்வி எழுப்பி மக்கள் வீடியோக்களை பதிவு செய்திருந்தனர். ஒரு சிலர் தாங்கள் ஃபாஸ்ட்ராக் டிக்கெட் மூலம் கிட்டத்தட்ட ஒருவருக்கு 3500 ரூபாய் செலவு செய்து சென்ற பின்னும் மணிக்கணக்கில் காத்திருக்க வேண்டிய நிலை ஏற்பட்டதாக புகார் தெரிவித்தனர். நாள் ஒன்றுக்கு சென்னை வெண்டர்லா பொழுதுபோக்கு பூங்காவில் 6500 பேர் வரை கையாள முடியும் என ஆரம்பத்தில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் முதல் நாள் 2000 பேர் வந்திருந்த போதும் அந்த கூட்டத்தை சமாளிக்க முடியாமல் ஊழியர்கள் அவதிப்பட்டனர். முதல் நாளே இவ்வளவு சோகமான அனுபவம் அமைந்ததால் சமூக வலைதளங்களில் ஏராளமான விமர்சனங்கள் குவிந்து வருகின்றன. இந்த நிலையில் வெண்டர்லா நிறுவனத்தின் நிர்வாக இயக்குனர் வீடியோ வெளியிட்டுள்ளார். அந்த வீடியோவில் வெண்டர்லா பூங்கா பாதுகாப்பானது மின்தடை காரணமாகவே பிரச்சனை ஏற்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் முதல் நாளே பாதிக்கப்பட்ட பொதுமக்களுக்கு புதிய திட்டத்தை நிர்வாகம் அறிவித்துள்ளது. வெண்டர் கேர் பாஸ் வழங்கப்படும் என அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. டிசம்பர் 2ஆம் தேதி வந்த அனைவருக்கும் இந்த பாஸ் வழங்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்த பாஸை 2026ஆம் ஆண்டு மார்ச் 31ஆம் தேதிக்குள் பயன்படுத்திக் கொள்ளலாம் என ஆறுதல் தகவலையும் வெளியிட்டுள்ளது. இது பாதிக்கப்பட்ட மக்களிடையே சற்று ஆறுதலை வழங்கி உள்ளது.